வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியை விட்டு வெளியேறிய முக்கிய கட்சி. திமுக சிபிஎம் இடையிலான தொகுதி பங்கீடு இன்னும் நிறைவடையாத சூழல்ல சிபிஎம் கட்சி தரப்புல மார்ச் 23ஆம் தேதிக்குள்ள முடிவு எடுக்க திமுகவுக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 23ஆம் தேதி சிபிஎம் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடக்க இருப்பதால அதற்குள் ஒரு முடிவு எடுக்குமாறு நேரடியாகவே திமுகவிடம் கூறியிருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 33 நாட்களே இருக்கும் சூழல்ல திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகல. ஐயுஎம்எல், மமக, காங்கிரஸ், மதிமுக, கோமதேக, சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோட திமுக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துவிட்டது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கடந்த முறையை விட கூடுதலாக 3 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற அத்தனை கட்சிகளுக்கும் 1 முதல் 2 இடங்கள் வரை குறைக்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருப்பதால அனைவரும் தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை வச்சு வருது. இதனால இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையில் இருந்து அத்தனை கட்சிகளும் பின்வாங்கிவிட்டது. ஆனால் எந்த நிலையிலும் தொகுதிகளை குறைத்து கொள்ள முடியாது என்பதில் சிபிஎம் கட்சி கராராக இருக்கிறது. சிபிஐ போல 5 கட்சிகளும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சிபிஎம் நிர்வாகிகளிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் இறங்கி வரும் மனநிலை இல்லை. இப்போது வந்த தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுக்குறீங்களா என்று கொந்தளிச்சுட்டு வராரு. ஏற்கனவே திமுக சிபிஎம் இடையில 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்ட சூழல்ல பே. சண்முகம் அதிருப்தியில் இருக்காரு. ஏனென்றால் 5 தொகுதிகள் என்பதிலிருந்து திமுக இறங்கி வர மறுக்குது. ஆனால் சிபிஎம் தரப்புல 6 தொகுதிகளுக்கு 1 குறைந்தா கூட எங்களை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டாம் என்று சிபிஎம் கட்சி தரப்புல கூறிவிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் கட்சி தரப்பில் திமுகவுக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மார்ச் 23ஆம் தேதி சிபிஎம் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கு முன் திமுக தரப்பில் தொகுதி பங்கீட்டை முடிக்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஒருவேளை திமுக கராராக இருந்தால் நாங்கள் எங்கள் முடிவை எடுப்போம் என்று கூறியிருப்பதா விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றாங்க. அதாவது திமுக பக்கம் இருந்து சென்று தாவேகா பக்கம் விஜயோட இணைவாங்க என்கின்ற ஒரு தகவலும் போய்கொண்டிருக்கு. இதனால் திமுக தலைமை ரொம்பவே ஆடி போயிருப்பதாகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் விகு பிதுங்கி திமுக தலைவர் ஸ்டாலின் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.